அன்புள்ள சகோதரர்களே, காரணம் கூறுதல் என்கின்ற ஒரு தலைப்பு சில பொழுதுகளில் நமக்கு ஒரு வித்தியாசமாக என்ன செய்யலாம் தோன்றலாம். ஆனால் இந்த வாழ்க்கையுடைய மையக் கருவை நாம் எல்லா இடங்களிலும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு பின்னணியிலே எமது எல்லா முயற்சிகளையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், எது அதற்கு பின்னால் இருக்கிறது என்று சொன்னால் காரணம் கூறுதல் மட்டும்தான் என்ன செய்கிறது, அதிலே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கடமையை நாம் செய்தாலும் அந்த கடமையை நாம் ஏன் செய்கிறோம் என்றதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்றால், கடமை நாங்கள் கட்டாயம் செய்தாக வேண்டும். ஆனால் 4 பேர் நம்மிடத்திலே கேட்டால், அல்லது நாம் யாருக்கு கடமை செய்ய வேண்டுமோ அவர் நம்மிடத்திலே கேட்டாலும் கூறுவதற்கு நமக்கு நியாயம் இருத்தல் வேண்டும் என்கின்ற ஒரு அம்சம் அங்கே என்ன செய்கிறது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு பேச்சு ஏற்படுவதும், விளங்கப்படுத்துவதற்கான ஆற்றல் ஏற்படுவதும், தைரியமாக பேசுவதற்கான அந்த எண்ணம் ஏற்படுவதெல்லாம் எமது கடமையை நாம் சரிவர செய்தால் மட்டும்தான் என்ன செய்கிறது ஏற்படுகிறது. இல்லாது விட்டால் எங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறது, பேச்சு தடுமாறுவதை நம்ம பார்க்கிறோம். சரியான பேச்சு இல்லாமல் போவதை பார்க்கிறோம். அப்படியே நம் தவறு செய்கிற நேரத்தில் தவறு விட்டதற்காக நியாயமாக நம்ம தவறு விட்டோமா என்பதும் கூட இல்லை என்றால் அந்த பேச்சு கூட என்ன தடுமாறுவதை பார்க்கிறோம். கடமையை செய்தால் அந்த கடமையை சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் வருகிறது, நம்ம செய்தோம் என்று. செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்பது நியாயமா இல்லையா என்ற சிந்தனை நம்மிடத்தில் ஏற்படுகிறது. அந்த நியாயம் இருந்தால்தான் நமக்கு பேச்சே அந்த இடத்துல என்ன செய்கிறது வருகிறது. இதற்குத்தான் காரணம் கூறுதல் என்கின்ற அந்த அம்சம் பொருந்தி போகிறது. அதாவது நமக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு நாம் கடமை செய்ய வேண்டியவர்களாக இருந்து அதை சரிவர செய்ய முடிந்தாலும் நியாயமான காரணத்தை நாம் சொல்ல முடியும். அதை சரிவர செய்ய முடியவில்லை என்றால், ஏன் சரிவர செய்ய முடியவில்லை என்பதில் நாம் சரியாக இருந்தால் அங்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும், நியாயமான காரணத்தை சொல்ல முடியும். இந்த ரெண்டும் இல்லாத நேரத்தில் எமது காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களால் அந்த காரணத்தை ஒப்புவிக்க முடியாது. இதற்கு அரபியிலே சொல்வார்கள் உதுர் அப்படி என்று சொல்லி. உதுர் என்று சொன்னால் காரணம் சொல்லுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இஅதார். இஅதார் என்றால் காரணம் சொல்வதற்கு இறைவன் தந்த சந்தர்ப்பங்கள். காரணம் சொல்வதற்கு இறைவன் தந்த சந்தர்ப்பங்கள். என்னென்ன காரணங்களை எல்லாம் இறைவனோடு ஒரு மனிதன் சொல்ல முடியும், நாளை மறுமையிலே இறைவனது விசாரணையுடைய நேரத்தில் என்னென்ன காரணங்களை எல்லாம் ஒரு மனிதன் சொல்ல முடியும் என்பதை அவதானித்து இறைவன் அந்த எல்லா வாசல்களையும் அடைப்பதை தனது கடமையாக்கி வச்சுக்கிறான். நாளைக்கு மறுமையில் வந்து எந்த காரணங்களும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த காரணத்துடைய எல்லா வாசல்களுக்குரிய எல்லா நியாயங்களையும் இறைவன் என்ன செஞ்சிட்டான், அடைத்து வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையில் கூட நாங்கள் வந்து ஒரு 15-16 வயது ஒரு இளைஞரோடு ஒரு தந்தை பேசுகிற நேரத்தில் எப்படி பேசுவார், காரணம் சொல்லி தான் பேசுவார். எல்லா விஷயங்களையும் உன்னை ஒழுங்காக படிக்க வச்சேன், ஒழுங்காக உனக்கு எல்லா விஷயங்களுக்கும் நான் செலவழித்தேன், உரிய ஸ்கூலில் சேர்த்தேன், நான் என்ன பிழை செஞ்சேன், இதெல்லாம் என்ன அவர் சொல்கிறாரு, என் பக்கத்தில் உள்ள எல்லா நியாயங்களையும் ஒப்புவிக்கிறாரு. நீ கெட்டு போவதற்கு நான் காரணம் இல்லை, நீ கெட்டு போவதற்கு நான் காரணம் இல்லை. இப்போ உலகத்தில் எல்லா மனிதர்களும் எந்த பகுதியால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அந்த மைய கருவை அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசன், எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசன் அப்படின்றது தான். ரீசன் சொல்ல முடிந்த ஒரு இடத்துல எங்களால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாமல் போவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு இடத்துல பார்க்கிறோம், ஒரு அறிஞர் சொல்கிறார், தவறு செய்தவன் தனக்கு எதிராக பேசப்படுகின்ற எல்லா மக்களுடைய அந்த வாய்களையும் மூட வேண்டும் என்றால் அவனுக்கு பெரிய வாசல் என்ன தெரியுமா, அந்த தவறை ஏற்றுக்கொண்டுறது. ஏற்றுக்கொண்டு விட்டால் யாருக்கும் பேச இல்லாமல் போயிடும், அடுத்த பக்கத்தில் உள்ள மனிதர்களுக்கு பேச முடியாமல் போய்விடும் என்று சொல்வதை பார்க்கிறோம். உண்மையான செய்தி, ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் அந்த தவறுக்கு எதிராக எல்லாரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உடனே அவன் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால், நான் தவறு செய்தேன் தான், இது தவறு தான் என்றால் பேசுகின்ற மனிதனால் அதுக்கு அடுத்தது ஒரு கட்டம் கூட என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே உலகத்தில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், வாழ்க்கையுடைய பல பகுதிகளுக்கு இது பொருந்தி போகும்.
இறைவனோடு உள்ள விஷயங்களில் எம்மை மீள் பரிசீலனை செய்ய, சுய பரிசோதனை செய்ய இது மிக முக்கியமான ஒரு பகுதி. காரணம் என்ன? காரணத்தை நாம் இறைவனோடு சொல்ல போகிறோம். நம்ம உலக வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நாம் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களிடத்தில் நாம் என்ன காரணத்தை சொல்ல போகிறோம். இந்த காரணம் என்கின்ற பகுதி மிக பிரதானமானது. உதாரணமாக சூரா கஹ்ஃபிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரயாணம் போகிறாங்க. அந்த பிரயாணம் போகிற நேரத்தில் 3வது முறை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் என்னோடு பயணிக்கக்கூடாது, இதோட என்ன உங்களோடு பிரயாணம் செய்வது முடிந்து விட்டது என்று சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாரு? ஃபகத் பலக்த மில்ல துன்னி உத்ரா, என்னிடமிருந்து நியாயமான காரணங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். என்னிடமிருந்து எதில் எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது சந்தர்ப்பத்தை எடுக்க வேண்டுமோ அதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துட்டேன். இனி என்னை நீங்கள் என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது நிறுத்துவதற்கு. எடுத்த எடுப்பிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, வரக்கூடாதுன்றா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசலாம். இப்போதானே ஒரு முறை தவறு விட்டேன், 2ஆம் முறை விளக்கினா கூட சரி, இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் ஒரு வார்த்தைக்காக பேசலாம். 3வது முறை தான் அந்த அவர் தவறு விட போகிறார் என்பதனால 3வது முறை என்ன சொல்றாரு? நீங்க எல்லா ரீசன் இதுக்கு பின்னால கேட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா நியாயங்களையும் நான் என்ன செய்து விட்டேன், தந்து விட்டேன். இதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, குற்றம் பிடிக்க முடியாது. இதான் உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாய் பேச முடியாத இடத்துக்கு வருவது. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை தவறு செய்கிறார் என்று சொன்னால் தந்தை பேசுவதற்கு அவருக்கு வாய், தவறு செஞ்சா கூட பேசலாம், முதல் முறை தானே தவறு செஞ்சுக்கிறாரு அப்படின்னு பேச்சு நமக்கு வருது. 2வது முறை 3வது முறை என்ற நேரத்தில் நமக்கு பேச்சு என்ன செய்தில்ல வருதில்லை. எதனால் வரல? அதே தவறு தான். ஆனால் உலகத்தில் நியாயமான காரணங்களை முன்வைத்து விட்டால் பேச வேண்டிய இடத்தில் கூட நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த பகுதி மூடப்பட்டு விடும் என்பதனால் இறைவன், இது உலக விஷயத்தில் எல்லாரும் தெரிஞ்ச அம்சம்தான், உலக விடயங்களில் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இறைவன் மறுமையுடைய வாழ்க்கையில் இந்த காரணம் சொல்லல் என்ற பகுதியை எப்படி எங்களுக்கு சொல்லி தருகிறான் என்று பார்த்தீங்களா? அற்புதமாக நாம் என்ன செய்கிறோம், குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹு தாலா இதை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரணம் சொல்லுகின்ற வழிகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்வதை பார்க்கிறோம். முதல் செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் அஹதின் அஹப்ப இலைஹில் உஸ்ரு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட உங்களில் எவருமே கிடையாது, மிகவும் விருப்பமானவன் எவருமே கிடையாது. எதற்கு விருப்பமானவன்? தன்னிடத்தில் காரணம் சொல்லப்படுவதை, நியாயம் சொல்லப்படுவதை கேட்பதில் அல்லாஹ்வை விட விருப்பமானவன் யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னிட்ட நான் இன்ன காரணமாகத்தான் நான் செய்யலை, இன்ன நியாயத்தால் தான் எனக்கு ஒழுங்காக வாழ முடியாமல் போச்சு, இன்ன நியாயத்தால் தான் நான் கெட்டு போயிட்டேன், இன்ன காரணங்களால் தான் நான் என்ன செய்யலை, நல்ல வழிக்கு வரல என்று காரணம் சொல்லுவதை விரும்பக்கூடியவன் உங்களிலேயே யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். உண்மையிலேயே ரீசன் சொல்றதுன்றது மனுஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வேலையை சொல்லிட்டு அதை செய்யாம நான் அந்த ரீசனுக்கு செய்யலை, இந்த ரீசனுக்கு செய்யலை, அந்த காரணத்துக்கு செய்யலைன்னா மனிதனுக்கு பிடிக்காது. ஆனா யாருக்கு பிடிக்கும் தெரியுமா? மேல உள்ளவர்களுக்கு காரணம் சொல்றது பிடிக்கும். மேல உள்ளவர்கள் இருக்கிறாங்களே, ஒருவருக்கொருவர் கடமைப்பட்டவங்களுக்கு பிடிக்காது. மேல உள்ளவருக்கு கீழே உள்ளவர் காரணம் சொல்றது எப்பவும் பிடிக்கும். ஒரு வேலை காரணமே இல்லாமல் ஒருவர் சரியா இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு ஆஃபீஸ், ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ், கீழே உள்ளவர் மிகவும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார்னா மேல உள்ளவனுக்கு பிடிக்காது. 100க்கு 100% கீழே ஒருத்தர் சரியாவே நடந்துட்டு இருக்கிறார் என்றால் மேலே உள்ளவருக்கு ஒரு நாள் பிடிக்காது. அதனால நீங்க பெர்ஃபெக்டா டைமுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் செஞ்சு கொடுத்தாலும் அதுல ஒரு பிழை கண்டுபிடிப்பான், கண்டுபிடிச்சு இதை திருத்திட்டு வாங்கன்றுவான். உங்களுக்கு ஒரு மனசுல எண்ணம் தோன்றுங்களா, நான் தாண்டா நியாயமா நடக்கிறேன், நான் டைமுக்கு நடக்கிறேன், சரியான முறையில் ஒப்படைக்கிறேன், அது எந்த நேரமும் செஞ்சு அவனுக்கு பிடிக்காது. நீனும் அவனும் ஈக்குவலண்ட் ஆகிரும், நீங்களும் அவரும் ஈக்குவலண்ட் ஆகிரும். நீங்க கொஞ்சம் பிந்தனம் என்பதை அவன் எதிர்பார்ப்பான். உங்களோட வேலையை ஒரு டைம்லயாவது நீங்க பிழை விடணும்ன்றதை அவன் என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். அதனால சும்மாவது உங்களை பிழை காணுவான், உங்களை சும்மாவது என்ன செய்வான், அவன் பிழை காணுவான், பிழையாக்கி அனுப்புவான், லேட் ஆக்குவான், ஏதாவது ஒன்று செய்வான். அவனுக்கு எது பிடிக்கும்டா, 100 வேலையில 90 வேலை நீங்க சரியா செஞ்சாலும் இன்னொரு வேலையை எனக்கு ஒரு நாள் டைம் தேவை என்று சொல்றது அவனுக்கு பிடிக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு என்று சொல்றது அவனுக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா அப்பதான் அவனுடைய இடம் அங்கே இருக்கும், இவருடைய இடம். இது போலியாக, உண்மையாக இல்லை, இது போலியாக. இது உலகத்துடைய ஒரு இயல்பு. உங்களிடத்துல காரணம் சொல்வது என்பது பிடிப்பதற்கான காரணம், நீங்க ஒரு இடத்துல மேலுக்க இருந்து கீழே உள்ளவர்கள் காரணம் சொல்வது பிடிக்கும். உங்களை மாதிரியே கீழே உள்ளவர் எல்லாரும் பெர்ஃபெக்டா இருந்தாங்கடா, மேலே உள்ளவருக்கு என்ன செய்யாது, அது பிடிக்காது. சும்மாவாவது பிழை காண பார்ப்பான்,
சும்மாவாக என்ன செய்வா, உண்டில் பிள்ளை காணப்பா. இதில் சாதாரணமாக மேலே உள்ளவர்களுக்கே இப்படி இருக்குமாக இருந்தால் உண்மையிலேயே நேர்மையாகவும் உண்மையிலேயே நியாயமாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு எப்படி இருக்கும்? அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான்டா, தன்னட்ட யாரெல்லாம் வந்து காரணம் சொல்கிறாங்களோ அவர்களை இறைவனுக்கு பிடிக்கிறது. நியாயமான காரணம், நியாயமான காரணம் சொல்கிற எல்லாரும் இறைவனுக்கு அது பிடிக்கிறது. உங்களில் எவரும் மிகவும் அதாவது காரணத்தை விரும்புகின்றவர் கிடையாது அல்லாஹ்வை தவிர. மாமின் அஹதின் அஹப்ப இலைஹில் உதுர் மின் அல்லாஹ். உதுர் சொல்றது அல்லாஹ்வுக்கு விருப்பம். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரில் வருது, இதனால் தான் அல்லாஹ் தஆலா தூதர்மார்களையும் நபிமார்களையும் வேதங்களையும் இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தான். இதனால் தான் காரணம், இறைவனுக்கு விருப்பம் என்பதனால தான் இறைவன் இவைகளை இறக்கி வைத்தான். என்ன காரணம்? யா அல்லாஹ், நீ ஒரு தூதரை அனுப்பியிருந்தா நாங்கள் நல்லா வாழ்ந்திப்போமே அப்படின்னு நீங்கள் இறைவன் என்ன செய்வீங்க, சொல்லிடுவீங்க. இறைவன் நியாயமானவன், காரணம் சொல்றதை விரும்புகிறவன். எனவே அந்த வாசலை மூடிட்டான். நாளைக்கு நீங்கள் அப்படி சொன்ன இறைவன் ஏற்றுக்கொள்வான். தூதர் வரல அதனால் நான் கெட்டு போயிட்டோம் என்றால் இறைவன் காரணங்களை விரும்பக்கூடியவன், அது நியாயமான காரணம் என்றதுனால இறைவன் என்ன செய்வான், உங்களே மன்னிப்பான். அதனால் அந்த காரணத்துடைய வாசலை இறைவன் அடைக்கிறான். தூதர்மார்களை அனுப்பி, நபிமார்களை அனுப்பி, வேதங்களை அனுப்பி, லிஅல்லா யகூன லின்னாசி, மக்களுக்கு ஹுஜ்ஜத்துன் பஅதர் ருசுல், தூதர்மார்கள் வந்த பின்னால் அவங்களுக்கு எந்த நியாயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதாக சொல்கிறான். இப்போ நமக்கு ஒன்றும் சொல்லலை. இப்போ நமக்கு மத்தியில் குர்ஆன் இல்லைன்னு வைங்க, டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னு வைங்க, படிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு வைங்க, தூதரே வரலன்னு வைங்க, மறுமையில ஈஸியாக என்ன சொல்லுவோம், எல்லா பாவங்களையும் செஞ்சு போய் யாழா நீ தூதரை அனுப்பி இருந்திருக்க நாங்கள் நல்லா இருந்திருப்போம். இந்த வாதம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் தூதர்மார்களை அனுப்பினான். அதில் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வமாமின் அஹதின் அஹப்ப இலைஹில் மதீஹத்து மினல்லாஹ், அல்லாஹ்வை விட புகழை விரும்பக்கூடியவன் யாரும் கிடையாது. அல்லாஹ்வை விட புகழை விரும்பக்கூடிய ஒரு மனிதனால புகழை விரும்புறதுல ஒரு போட்டி வச்சா இறைவன் விரும்பக்கூடிய அந்த விருப்பத்தின் அளவுக்கு வர முடியாது. காரணம், மனிதன் குறையுடையவன், இறைவன் குறையற்றவன். ஆனால் அவன் புகழை விரும்புவான். இதனால் தான் வஅதல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம செய்கிற அமலுக்கு கூலிக்கு சொர்க்கம் அல்ல, சாதாரண நன்மைகள் அதான் கிடைக்கும். நம்ம செய்கிற வேலைக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கூலியா தாரான்னா நன்மைக்கு ஈக்குவலாக தரல, அவன் பெருமையை விரும்பக்கூடியவன். அதனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அதில் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை விட ரோசக்காரன் யாரும் கிடையாது, அல்லாஹ்வை விட ரோசக்காரன் யாரும் கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர், அல்லாஹ்வை அணுகுகின்ற ஒரு அழகான ஒரு கோணம் இது. அப்போ அல்லாஹ் தஆலா காரணம் சொல்வதை மிகவும் விரும்பக்கூடியவன் என்பதனால தூதர்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த காரணம் சொல்லுகின்ற வாசலை அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், அடைத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அதை விரும்பக்கூடியவன். இன்னொரு செய்தியில் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஅதரல்லாஹு லிம்ரிஇன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சொல்ல, அதாவது நியாயங்கள் சொல்லுகின்ற எல்லா வாசலையும் மூடிட்டான். அதாவது முழு காரணங்களை முழு நியாயங்களை அவனுக்கு கொடுத்துட்டான். அஹ்ரஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா. எந்த மனிதருக்கு தெரியுமா, 60 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தானே, அவருக்கு அல்லாஹ் தஆலா நியாயம் சொல்லுகின்ற எல்லா வாசலையும் மூடிட்டான். ரசூலுல்லாஹ் 60 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கு அல்லாஹ் தஆலா வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தானோ அவருக்கு மறுமையில் நியாயம் சொல்லுகின்ற எல்லா வாசல்களையும் அல்லாஹ் மூடிவிட்டான். மறுமையில் போய் என்ன ஒரு மனிதனுக்கு உச்சகட்டமாக என்ன காரணம் சொல்லலாம், யா அல்லாஹ் 20 வயசுலேயே மௌத்தாக்கிட்டேன், ஒரு 40 வருஷம் இந்த 35 வயசுல திருந்தினவங்க இருக்கிறான், 40ல் திருந்தினவங்க இருக்கிறாங்க, 50ல் திருந்தினவங்க இருக்கிறாங்க, நான் 20லே மௌத்தாகிட்டேன், நான் 20லேயே மௌத்தாகிட்டேன்னு அவனுக்கு ஒரு நியாயமான ஒரு வாசல் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் யாருக்கு 60 வயசு வந்துட்டோம், 60 வயது வந்தும் ஒரு மனிதன் என்ன செய்யலை, நல்லா திருந்தல்ல, ஒழுங்காக வாழலைன்னு வைங்க, அவனுக்கு அல்லாஹ் எல்லா காரணத்துக்குரிய வாசலை மூடிட்டான். மறுமையில் அவன் காரணமே சொல்ல இயலாது. ஏன்னா இந்த உலகத்தில் நீ ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கிறதானே அவனுக்குள்ள பெரிய காரணம், உயிரோடு வாழ்வது. அப்போ கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து, வாழ்க்கைக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து 60-70 வருடம் வரைக்கும் ஒருவன் வாழ்ந்து விட்டான் என்றால் இவன் போய் மறுமையில் சொல்ல முடியாது, என்ன
யா அல்லாஹ் எனக்கு என்ன இன்னொரு 20 வருஷம் வாழ வச்சிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், நல்லா இருந்திருப்பேன் என்று எந்த நியாயங்களையும் இறைவன் என்ன செய்ய முடியாது, இறைவனிடத்தில் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹத்தா பல்லகஹு 60 சனா, 60 வருடம். அதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், 40 வயதை அடைந்ததில் இருந்து 60 வயது வரைக்கும், 40 வயது இருக்குது, அதில் இருந்து 60 வயது வரைக்கும் ஒரு மனிதன் மிக வேகமாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுற ஹத்தா பலக 40 சனா, யார் 40 வருடங்களை அடைந்து விட்டார் அவருடைய அந்த அதாவது நேர்மைத்தன்மை, அவருடைய அந்த அதாவது அந்த முதிர்ச்சித்தன்மை, இதெல்லாம் என்ன செய்யணும், அவர் திருப்பி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு வயசில் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குஹூலா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். குஹூலா என்று சொல்றது இந்த 35-40 வயதுக்கு உள்ள வயது, அல்லது 40க்கும் 50க்கும் இடையில் உள்ள வயது. இஸ்லாமிய 2 நிலைப்பாடை சொல்கிறார்கள். அப்போ வகஹலன் வமினஸ் சாலிஹீன் அல்லாஹ் தஆலா சொல்றான். கஹலன் சொன்னால் இந்த வயது, இந்த 40 to 50 அல்லது 35 to 40. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரியான ஒரு வயதை அடைந்த ஒரு மனிதர் தன்னை இந்த 20 வயசு புள்ள மாதிரி 30 வயசு புள்ள மாதிரி அதே லெவலில் சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க கூடாது. உதாரணமா ஒரு 15 வயது தொடக்கம் 20 வயது இருக்கக்கூடியவனுடைய சிந்தனையில அவனும் சுய பரிசோதனை செய்து கொண்டிருப்பான். யாரை நான் தொழல, நான் தவறு செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதல்ல, நான் பாவங்கள் செய்கிறேன், அவனும் சுய பரிசோதனை செய்து கொண்டிருப்பான். 40ல் உள்ளவன் அவனுக்கு ஈக்குவலா சுய பரிசோதனை செஞ்சு கொண்டிருக்க கூடாது. அவனுடைய நிலைமை இளமை. இவர் எப்படி இருக்கணும்டா, அவனை விட 10 மடங்கு தன்னை மீள் பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த வயசுல உள்ளவர். ஏனென்றால் வாழ்க்கையுடைய எல்லா நியாயங்களையும் கண்டு, வாழ்க்கையுடைய எல்லா அதாவது ஓரங்களையும் கண்டு ஒரு குறிப்பிட்ட வயசு அவர் என்ன செய்கிறாரு, அடைகிறாரு. அதுக்கு பின்னாலையும் 40 வயசையும் 20 வயசை ஒப்பிட்டு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடாது. சுய பரிசோதனை 20 வயசில் உள்ளவருக்கு ஒரு மாதிரியும் 40 வயசில் உள்ளவருக்கு கடுமையாகவும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் இவருக்கு எந்த ஹுஜ்ஜத்தும் என்ன கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றார். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை விசாரிக்கிறார். எப்படி விசாரிக்கிறான்னு சொன்னா, உனக்கு ஷிர்க் செஞ்ச மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா விசாரிக்கிறான், உனக்கு தூதர்மார்கள் வரலையா, இந்த இணை வைப்பில் விழுந்திருக்கிறார், இதை எச்சரிப்பதற்கு தூதர்மார்கள் வரவில்லையா? ஆம், தூதர்மார்கள் வந்தார்கள். அப்படி இருந்தும் கூட நான் என்ன செஞ்சிட்டேன், இணை வைப்பை நான் என்ன செஞ்சிட்டேன், வைத்து விட்டேன். அப்போ அல்லாஹ் திருப்பி கேட்பான், இந்த உலகமும் நீ இணை வச்சுட்ட, இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் இப்பொழுது உன்னை கையில் நான் தந்தால், உனக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த நரகத்துக்கு பதிலாக அதிலிருந்து தப்புவதற்காக இது அப்படி எனக்கு திருப்பி தருவியா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த உலகமும் அதில் உள்ள இன்பங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு தாரேன், அத்தனை இன்பம் உன கையில், இந்த நரகத்துக்கு விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்காக அதுக்கு பதிலாக இதை நீ தருவியா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ அவன் சொல்லுவான், நிச்சயமாக யா அல்லாஹ் நான் என்ன செஞ்சிருவேன், அத்தனையுமே நான் தந்துடுவேன் இந்த நரகத்திலிருந்து நான் விடுதலை ஆகுவதற்கு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், லக்கத் சஅல்துக அஹ்வன மின் ஹாதா, இது எல்லாவற்றை விட அற்பமான ஒன்றைத்தான் நான் இந்த உலகத்திலே உன்னிடத்திலிருந்து கேட்டேன். எல்லாவற்றை விட அற்பமான ஒன்றை கேட்டேன், நான் மிக சின்ன ஒன்று. என்ன? அல்லாஹ் துஷ்ரிக்க பி ஷையா, எனக்கு இணை வைக்க வேண்டாம் என்று தானே கேட்டேன், எதுவும் பெருசா செய்ய சொல்லலை, எனக்கு இணை வைக்க வேண்டாம் அப்படித்தானே நான் உன்கிட்ட சொன்னேன், அதை நீ செய்யலையே அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அவரை நரகத்தில் இடுவான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இணை வைத்த ஒவ்வொருவருக்கும் இறைவனை சொல்லுவார். அப்படி என்றால் காரணத்தை விசாரிப்பதிலே, நியாயத்தை நிலைநாட்டுவதிலே ரப்புல் ஆலமீன் எப்படி இருக்கிறான் என்பதை பாரு. எல்லாரும் இணை வச்சவங்க தான், எல்லாரையும் தூக்கி நரகத்தில் வீசுங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை. அல்லாஹு தஆலா நிலைநாட்டுறான், ஒவ்வொன்றையும் சொல்லி நிலைநாட்டுகிறார். இதுலையும் அற்புதமானது என்னன்னா, நரகத்துடைய இதெல்லாம் விசாரணை முடிந்து நரகத்துடைய வாசல்ல வந்து நின்று நரகத்துக்குள்ள போடப்படுகிற நேரத்தில் மலக்குமார்கள் கேட்பார்கள், நரகத்துக்குள்ள போடப்படுற நேரத்தில் அலம் யஅதிகும் ருசுல், உங்களுக்கு தூதர்மார் வரலையா அப்படின்னு கேட்பாங்க. நரக விசாரணை முடிந்து மீசான் நிலைநாட்டப்பட்டு விட்டு ஏடுகள் கொடுக்கப்பட்டு இறைவனும் தனியாக விசாரித்து நரகத்துக்கு நுழைகிற நேரத்திலும் அடுத்த இறைவனுடைய அந்த பகுதி நிலைநாட்டப்படுது.
அல்லாஹ் தஆலா கேட்பான், மலக்குமார்கள் கேட்பார்கள், ஹஸனத்துஹா அந்த நரகத்துடைய காவலாளிகள் கேட்பார்கள், உங்களுக்கு தூதர்மார்கள் வரலையா? வந்தார்கள். பலா, எல்லோருமே என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அப்போதான் திருப்பி நரகத்தில் என்ன அவர்கள் வீசப்படுவார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நரகத்திற்குள் வேதனை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் நியாயம் பேசுவாங்க. வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் நியாயம் பேசுவார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர்களும் பெரியவர்களும் தான் எங்களை என்ன செஞ்சாங்க? வழி தவற செய்தார்கள். அவங்களுக்கு சேர்த்து கூட இறைவனோடு நியாயம் பேசுகின்ற ஒரு வாசலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி திறந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட காரணங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருப்பார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ அஹதும் மின்கும் அஸ்பர மினல்லாஹ். அல்லாஹ்வை விட பொறுமைசாலி யாரும் கிடையாது. 4 செய்திகள் பாருங்க, யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அல்லாஹ்வை விட பொறுமைசாலி யாரும் கிடையாது. அதாவது வஇன்னஹும் லயதஊன லில்லாஹி ஸாஹிபத்தன் வவலத வஇன்னல்லாஹ லயுத்இமுஹும் வயுஸ்ரிபுஹும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மனைவி பிள்ளை இருக்கிறன்னு சொல்றாங்க. அவ எவ்வளவு பெரிய அவதூறு, தவறான தொடர்பு என்ன, எவ்வளவு பெரிய அவதூறு. அப்ப அல்லாஹ்வுக்கு மனைவியும் பிள்ளையும் இருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கும் இறைவன் உணவும் குடிக்கவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். லயுத்இமுஹும் வயுஸ்ரிபுஹும். உண்ணவும் குடிக்கவும் அவர்களுக்கும் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். மறுமையில எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. வகுல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலாஇ. நாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் கொடுப்போம், இவர்களுக்கும் கொடுப்போம், நல்லவர்களுக்கும் கொடுப்போம், தீயவர்களுக்கும் கொடுப்போம். மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால நியாயம் சொல்லக்கூடாது என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நியாயத்தில் எவ்வளவு நீதியானவன் அப்படி என்று சொன்னான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது இந்த முழு மக்கள் சமுதாயமும் ஒரே சமுதாயமாக ஆகுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றான். லௌலா யகூன நாசு உம்மத்தன் வாஹிதா, முழு மக்களும் ஒரே மக்களாக ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால், அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நான் தங்கத்தாலான மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்பேன் இந்த உலகத்தில் என்றான். அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நியாயமா என்ன செய்யணும் இந்த உலகத்தில்? அவர்களுக்கு சொர்க்கம் இதானே, தங்கத்தில் மாளிகை கொடுத்திருக்கணும் என்றான். ஆனா அவன்கிட்ட தங்கத்தில் மாளிகை இருக்கிறத பார்த்தா எல்லாரும் காபிர் ஆயிடுவான். அதனால தான் அப்படி கொடுக்கல என்றான். சுப்ஹானல்லாஹ். எல்லா மக்களும் ஒரே மக்களாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லை என்றால், இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு தங்கத்தாலான மாளிகைகள் நான் கொடுத்திருப்பேன். அப்படி கொடுத்துரு காபிர்கள்ட்ட எல்லாம் தங்கத்தான மாளிகை இருந்தால் என்ன நடக்கும்? எல்லா முஸ்லீம்களும் என்ன ஆயிடுவாங்க? நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம்னு ஆயிடுவாங்க. அப்படி மட்டும் ஆகிற இல்லைன்னா அவர்களுக்கு நான் அப்படி கொடுத்திருக்கணும் என்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நியாயம் சொல்வதில், காரணம் தேடுவதில், இவனுக்கு எல்லா பகுதிகளையும் நான் சரி செய்து விட்டேனா என்பதை பார்ப்பதில் இறைவனை விட ஒரு நியாயவான் கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி இது ஒரு அகீதா. இந்த பகுதி நம்ம ஆழ் மனதிலே பதிய வைக்க வேண்டும். உதிர் காரணம் என்கின்ற பகுதியை இறைவன் மிகவும் விரும்புகிறான். நியாயம் என்கின்ற ஒரு பகுதியை எமக்கு அல்லாஹ் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். மௌத்தாகிற பின்னால மறுமையில இதை சொல்லி அதை சொல்லி அதை சொல்லி தப்பலாம நினைப்போமே, அந்த பகுதியை நாம் தேடுவது போல இறைவன் அடைப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். நாம் தேடுவது போல் இறைவன் அடைப்பதற்குரிய வழிகளை எல்லாம் என்ன செய்வான்? செய்து கொண்டே இருப்பான் என்கின்ற அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையில் அவனை புரிந்து வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த காரணம் என்பது இறைவனுக்கு மிகவும் பிடிக்கிறது. இறைவன் அதற்கான எல்லா வழிகளையும் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த வழிகளில் இறைவன் நியாயமாக நடந்து கொள்கிறான். நாளை மறுமையில் அளவுக்கு மேலேயே இறைவன் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருப்பான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே மிக கொடுமைசாலியாக எங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஃபிர்அவுன். அந்த ஃபிர்அவுனுக்கு கூட ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எந்த விதமான காரணங்களும் சொல்வதற்கும் வழி வைக்கவில்லை என்பதற்கு 5 விதமான சோதனைகளை இறைவன் என்ன செஞ்சான்? கொடுத்தான். எதுக்கு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னால், யோசித்து திருந்தி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்தேன் என்றான். பேனை அல்லாஹ் தஆலா சோதனையாக கொடுத்தான்.
தவளைகளை சோதனையாக கொடுத்தான், வெட்டுக்கிளிகளை சோதனையாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எங்கு பார்த்தாலும் எங்கு இருந்தாலும் அவனால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு என்ன செய்வான் சொல்லுவான். அந்த சோதனை நீங்கியவுடன் மறுபடி பழைய நிலைமைக்கு என்ன செய்வான் மாறுவான். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால் எல்லா விதமான நியாயங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி திர்மிதியிலே வருகிறது. இந்த ஃபிர்அவுன் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஃபிர்அவுன் அதாவது ஆமன்து பிரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூனுடைய மூசாவுடைய இறைவனை நான் என்ன செய்தேன் ஈமான் கொண்டேன் அப்படி என்று சொல்லி ஃபிரௌன் சொல்றான். இந்த ஃபிரௌன் சொன்ன சந்தர்ப்பம் எது? இதை முதலாக புரிஞ்சுக்கணும். சக்கராத்துடைய நிலைமை என்பது நம்ம கண்டு நம்மளோட பேச முடிஞ்ச ஒரு நிலை ஒன்று இருக்குது. அந்த நிலையில ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னா அவர் சொர்க்கவாதி. சக்கராத்தன் நம்ம சொல்லுவோம், ஆனால் அது சக்கராத்தாக இருக்காது. சக்கராத்துடைய நிலைமைக்கு போற ஒரு நிலை அது. சில பொழுதுகளில் அவர் திரும்பி வரலாம், சில பொழுதுகளில் அவர் திரும்பி வரலாம் என்று அவர் எங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார், எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ அது உண்மையாகவே இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள அந்த மாலம் யுகர்கிர் தொண்டைக்குழியை உயிர் அடைக்கின்ற பொழுது என்ற இடத்துல உள்ளது அல்லது. ஆனால் சக்கராத்துடைய படுக்கையில் இருப்பார், நம்ம சொல்றதெல்லாம் அவர் சொல்லுவார், அவர் எங்களோட பேசுவார். இந்த கட்டத்தில் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் என்ன அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆனால் ஒருவருக்கு கர்கரா ஏற்படுகிறது, தொண்டை குழியை உயிர் அடைக்குது. இப்போ நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தாலும் அவர் சொல்லி கொண்டிருப்பார். இந்த இடத்துல அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாது விட்டாலும் சரி, அவர் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ல சொன்னாலும் சரி சொல்லாது விட்டாலும் சரி, ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி என்பது அவர் அந்த தொண்டைக்குழியை உயிர் அடைப்பதற்கு முன்னால் அவர் சொல்லணும். அது மட்டும்தான். தொண்டைக்குழியை உயிர் அடைத்த பின்னால் சொல்லுவதெல்லாம் சொன்னாலும் சமம்தான், சொல்லாது விட்டாலும் சமம் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெறும் வார்த்தை தான் அது. அந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் அது வெறும் வார்த்தை தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபிர்அவுன் தொண்டைக்குழியை உயிர் அடைக்கிற நேரத்தில் நான் மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை நான் ஈமான் கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுடைய மண்ணை எடுத்து ஃபிர்அவுனுடைய வாயிலை வைத்து அடைத்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இவனை இந்த இடத்திலும் மன்னிக்கலாம் என்பதற்காக அந்த செய்தியில் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவன் கடல்ல மூழ்கி கொண்டு உயிர் போற நேரத்தில் இவனை அடையக்கூடாது என்பதற்காக அப்படி செய்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு அது. ஃபிரௌனுக்கு மன்னிப்பு இல்லை என்பதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் இங்கே என்ன முக்கியம் என்று சொன்னால், அடைத்த நேரம் என்பது தொண்டைக்குழியை உயிர் அடைந்த நேரத்துக்கு பின்னால். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய கொடுமைக்காரன், தன்னை ரப்புல் ஆலமீன் என்று சொன்னவன், அவனுடைய கடைசி நேரத்தில் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன் தானே ரப்பே என்று சொல்ற அந்த ரீசனையும் இறைவன் என்ன செய்கிறான்? ஒரு கண்ணியமான ஒரு ரீசனாக இறைவன் பார்க்கலாம் என்ற ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த செய்தியினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் இந்த இதையும் மீறி ஒருவன் நரகம் போகிறான் என்றால், இதையும் மீறி இவ்வளவு சந்தர்ப்பங்களை எல்லாம் மீறி ஒருவன் நரகம் போகிறான் என்றால் நிச்சயமாக அவன் நரகத்துக்கு முழு தகுதியோடு தான் போகிறான் என்பதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? இவ்வளவு காரணங்களை எல்லாம் சொன்ன பின்னால், இதனால் தான் நபிமார்களுடைய வரலாற்றுகளை நீங்கள் பார்க்கலாம். இறைவனுக்கு முன்னால ஒரு ரீசன் சொல்வதற்கு இறைவனை சாட்சியாக்குவதை பல இடங்களிலே பார்க்கலாம். பல நபிமார்களுடைய இதில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த இறுதி உரையிலே வைத்து எல்லா மக்களையும் வைத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கேட்குறாங்க. என்ன? நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று ரசூலா கேட்குறாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைத்து விட்டார்கள். அதில் ரசூலுல்லாஹ்களை அடித்தவங்க இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு இரத்தத்தை ஓட்டியவர்கள் இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊற விட்டு வெளியேற்றியவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் எத்தி வைத்து விட்டேனா? அவர்கள் ஆம் என்கிறார்கள். ரெண்டாவது முறை மூணாவது முறை சொன்ன பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி காட்டி அல்லாஹ்ட்ட எப்படி சொல்றாங்க? அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் சாட்சியாக இருந்து கொள், யா அல்லாஹ் சாட்சியாக இருந்து கொள், யா அல்லாஹ். அதாவது எதுக்கான சாட்சி? நான் எத்தி வைத்து விட்டேன் என்பதற்கான சாட்சியாக நீ இருந்து கொள். என்றால் நபிமார்களுடைய பணி
அந்த அதாவது இப்லாகுத் தஅவா தப்லீகுத் தஅவா இந்த இறை பிரச்சாரத்தை அவர்களுக்கு எத்தி வைத்தேன். அந்த சப்ஜெக்ட் நடந்து விட்டதா இல்லையா என்பதை அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிராக இறைவனுக்கு முன்னால சொல்லி நான் எத்தி வைத்து விட்டேன் என்பதற்கு நீ சாட்சியாக இருந்து கொள் என்ற செய்தி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு படிப்பினை எடுத்து தருகிற சகோதரர்களே. எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும், எமது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், எமது வாழ்க்கையில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும், அந்த இடத்திலெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம், நாளை மறுமையில் நான் செய்கின்ற இந்த விஷயத்துக்கு இறைவனுக்கு முன்னால நியாயம் சொல்ல முடியுமா? இறைவனுக்கு முன்னால நான் நியாயம் சொல்ல முடியுமா? என்ன நியாயத்தை நான் சொல்ல முடியும் இறைவனுக்கு முன்னால்? அது சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட, மிக அற்பமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அதை கொண்டு எங்களுக்கு நரகத்தை விதியாக்கலாம். பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்கலாம். ஆனால் எங்களோட உள்ளம் இறைவனோடு தொடர்புடைகின்ற விஷயத்தில் எந்த அளவு நியாயமாக நடந்து கொண்டது என்பது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதனால் தான் சொல்வார்கள், இறைவனுடைய மறுமையினாலுடைய எல்லா ஏற்பாடும், ஏடுகளுடைய விசாரணை, எங்களது உடல் உறுப்புகளை இறைவன் பேச வைப்பது, மீசான் என்ற தராசை இறைவன் என்ன செய்வது அந்த இடத்திலே வைப்பது, இந்த முதற்கொண்டு எல்லா விதமான அம்சங்களுமே இறைவன் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு, காரணங்களை நிலைநாட்டுவதற்கு இறைவன் செய்கின்ற ஒரு அம்சம் தான். அங்கவீனமாக இந்த உலகத்திலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், அங்கவீனமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரால் அந்த எந்த உறுப்பால் அவருக்கு அமல் செய்ய முடியவில்லையோ அந்த உறுப்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு கூலி கொடுப்பதை நம்ம ஹதீஸ்ல என்ன செய்யணும் பார்க்கிறோம். என்ன காரணம்? அதை அவரால் செயல்படுத்த முடியாம ஆக்கிறது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். அதுக்கான முழு கூலியை இறைவன் என்ன செய்கிறான்? வழங்குகிறான். என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅஜபூன மின் திக்கத்தி சாக்கைஹி அத்ததஹகுன மின் திக்கத்தி சாக்கைஹி. அவருடைய கெண்டைக்கால் அதாவது ஸ்லிம்மாக மெலிந்திருக்கிறது, அந்த சதை பிடிப்பான பகுதி மெலிஞ்சிருக்குது, அதை பார்த்தா சிரிக்கிறீங்க. லஹுமா அத்கலு ஃபில் மீசானி மின் ஜபலி உஹத். உஹது மலையை விட அது மீசானிலே பாரமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அந்த காலால் செயல்பட முடியவில்லை, செயல்பட்டவனுக்கு இல்லாத நன்மை அவனுக்கு உண்டு. மறுமையில் ஈக்குவலா இருக்கிறதை விட மேலாக என்ன செய்வான்? அந்த பொறுமையின் காரணம் அவன் நிற்பான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு மனிதன் நோயாளியா இருக்கிறான், அதுக்கு முன்னால் அவன் இரவு தொழுது நோன்பு வைத்து எல்லாமே செய்திருக்கிறான். நோயாளியா போன பின்னால அவனால் இரவு தொழ முடியல, குர்ஆன் ஓத முடியல, நோன்பு பிடிக்க முடியல. இயலாமல் போனதுக்கு காரணம் ரப்புல் ஆலமீன். அவன் நோயாளி ஆகிட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் நோயாளியாகிவிட்டால் சுகதேகியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள அத்தனை நன்மைகளும் அவருக்கு எழுதப்படும். அவருக்கு என்ன எழுதப்படும் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன நியாயங்களை எல்லாம் நாம் சொல்ல இருக்கிறோமோ அந்த நியாயங்களுக்கான எல்லா வழிகளுடைய கதவுகளையும் இறைவன் என்ன செய்து விட்டார்? மூடிவிட்டார். நாம் எந்த நிமிடமும் நம்மை சுய பரிசோதனை செய்கிற நேரத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு அம்சம் அதுதான். எவ்வளவு காலமாக நாம் திருந்தணும் என்று யோசிக்கிறோம். எவ்வளவு காலமாக என்னென்ன காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிறிய வயதில் என்ன காரணம் சொன்னோம் அதே பாவங்களுக்கு, பெரிய வயதில் என்ன காரணம் சொல்கிறோம் அதே பாவங்களுக்கு. என்னென்ன காரணம்? ஒரு காலத்தில் வயசை சொல்லி கொண்டிருந்திருப்போம், இன்னொரு காலத்தில் குடும்பத்தை சொல்லி கொண்டிருந்திருப்போம், இன்னொரு காலத்தில் சுமையை சொல்லி கொண்டிருந்திருப்போம். இப்படியே ஒவ்வொரு காரணங்களையும் சொல்லிக்கொண்டு நாம் எப்படி பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். 60 தாண்டுகிற நேரத்தில் இந்த எல்லா காரணங்களுடைய வழிகளை இறைவன் என்ன செய்வான்? பூட்டி விடுவான். மறுமை நாளுடைய விசாரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நியாயங்களும் சொல்ல முடியாத இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விசாரித்தான் என்று சொன்னால் நமக்கு எந்த உதிரும் அந்த இடத்துல என்ன செய்யாது? நிற்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மிக தூய்மையானவர்களாக, நியாயமான காரணங்களை இந்த உலகத்தில் எடுத்தவர்களாக, யா அல்லாஹ் என்னால் முடிந்த எல்லா கடமைகளையும் நான் என்ன செய்துவிட்டேன் என்று நியாயம் சொல்லக்கூடியவர்களாக, எங்களால் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு இந்த ஒரு பகுதி மிக முக்கியமான அம்சம் என்ன? பாவங்கள் செய்கிறோம், எங்களால் தவிர்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தௌபா செய்வது கஷ்டமானதா? தௌபா செய்வது கஷ்டமானதில்லை. தௌபாவை கூட நாளைக்கு செய்வோன்னு விட்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தௌபால என்ன கஷ்டம் இருக்குது? அதுவும் இல்லை. அந்த தௌபாவை கூட அடுத்த ரமலான் இப்போ கிட்ட வருது, ரமலான்ல போய் தௌபா செய்வோம், அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்வோம், தஹஜ்ஜுல எழும்புறதும் இல்லை. இந்த மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இது போன்ற எல்லா நியாயங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் சரியாக இருக்கிறோமா? எங்கள் உள்ளத்தோடு உண்மையாக இருக்க வேண்டும். நாம் சரியாக இருக்கிறோமா? நாளை மறுமையில் எந்த நியாயமாவது இறைவனுக்கு முன்னால் எங்களுக்கு நிற்குமா?
இறைவனுக்கு முன்னால எந்த நியாயமாவது நிற்குமாறு நம்ம என்ன செய்ய வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் அல்லாஹு தாலா அறிவை ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டால், வசதியை கொடுத்து விட்டால், அந்தஸ்தை கொடுத்து விட்டால், அந்தஸ்து கொடுக்கப்படாத, வசதி கொடுக்கப்படாத, அறிவு கொடுக்கப்படாத மனிதனுக்கு இல்லாத தண்டனை இவனுக்கு உண்டு. இவனுக்கு என்ன உண்டு? அதுக்குரிய நியாயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செய்து விட்டான், கொடுத்து விட்டுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நியாயமான காரணங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா? எங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளை முன்னிறுத்தி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லது எந்த நியாயமும் சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. தொழுகை எடுத்துக்கொண்டாலும், நோன்பை எடுத்துக்கொண்டாலும், ஜக்காத்தை எடுத்துக்கொண்டாலும், ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும், அன்றாட வாழ்க்கையுடைய நல்லமல்களை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது நியாயம் நாம் இறைவனிடத்தில் சொல்ல முடியுமா? அல்லது எல்லா வசதிகளையும் நியாயங்களையும் இறைவன் எங்களுக்கு தந்து விட்டானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை சிந்தித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால், காரணங்களை விரும்பக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்கதியான நிலையில் காரணங்கள் இன்றி நிற்கக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்த கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது உள்ளத்தையும் சரி செய்து சீர் செய்து அவனுக்கு முன்னால் வெற்றியடையக்கூடிய, அவனது நியாயங்கள் எங்களுக்கு சார்பாக நிற்கக்கூடிய அமைப்பில் ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.